Hi guys, welcome to Deepa's Education Vlog. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். அப்போ பேசிக்காக நம்ம அக்கௌண்டிங்கில் என்னென்ன டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்னா என்ன? An activity which involves transfer of money. Transfer of money or money's worth, goods, services, ideas from one person to another. அப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், கொஞ்சம் கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ பர்ச்சேஸ் நடக்குது. ஸோ இதுதான் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஃப்ரம் ஒன் பர்சன் கிட்டேருந்து அனதர் பர்சன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம கூட்ஸை இன்னொருத்தருக்கு சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு நம்ம ப்ராடக்டை கொடுக்குறோம். ஸோ இங்கே சேல் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ எனி ஆக்டிவிட்டி விச் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த், குட்ஸ், சர்வீசஸ், ஐடியாஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு கேஷ் டிரான்சாக்ஷன். இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் இமீடியட் கேஷ் ரெசிப்ட் ஆர் இமீடியட் கேஷ் பேமெண்ட். இப்போ நம்ம ஒரு பென் வாங்குகிறோம் ஒரு புக் ஷாப்லேருந்து. அப்போ நம்ம இமீடியட்டாக கேஷ் பே பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ட் வாங்கிக்குவோம். ஸோ இங்கே கேஷ் ரெசிப்டை நம்ம பென் வாங்கினதுக்கான ரெசிப்டை நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிக்குவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். அதுதான் கேஷ் டிரான்சாக்ஷன் விச் involves immediate cash receipt or immediate cash payment. What is next one is credit transaction. What is credit transaction? It is a transaction in which cash is not received or paid immediately but will be received or paid later. இப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷனாக நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா இமீடியட்டாக நம்ம கேஷ் பே பண்ண மாட்டோம், லேட்டராக தான் நம்ம பே பண்ணுவோம். இப்போ இஎம்ஐயில் நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம். அப்போ வாஷிங் மிஷின் இஎம்ஐயில் வாங்கும்போது இமீடியட்டாக நம்ம கேஷ் பே பண்ண மாட்டோம். ஸோ மந்த்லி சேலரி வந்த பிறகு நம்ம இஎம்ஐயாக பே பண்ணுறதா இருந்தால் ஸோ மந்த்லி நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதுதான் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். Okay, next one is account. What is an account? It is the basic unit for measurement in accounting. Accountங்கிறது என்னன்னா ஒரு basic unit of measurement accountingல. It is used for identifying a person or an item in accounting. An account is opened individually for a person, asset, expense, income, etc. ஸோ இப்போ பெய்ட் சேலரி அப்படின்னா சேலரி அக்கௌண்ட்டில் நம்ம சேல்ரி அக்கௌண்ட்டில் சேல்ரி நம்ம ஹெட்டாக சேல்ரி ஹெட்டில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ சேல்ரி அக்கௌண்ட். பெய்ட் ரெண்ட் அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக. அசர்ட்டுக்கு, எக்ஸ்பென்சஸ்க்கு, இன்கம்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, இன் லெட்ஜர் an account is a summary of transactions under a head. இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். சேல்ரி அக்கௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா சேல்ரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சேல்ரியில் வரும். சேல்ஸ் அக்கௌண்ட்னா சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இப்போ அக்கௌண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். கேபிட்டல்னா என்னென்னா இட் இஸ் தி அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தி ஓனர் ஆர் ப்ரொப்ரேட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன். இப்போது நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா ஒரு கம்பெனி, அதுக்கு ஓனர் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்குறதுக்கு கேபிட்டல் அப்படிங்கிறதுனா என்னென்னா மணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு, அதுதான் கேபிட்டல். ஸோ இட் இஸ் தி அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ரொப்ரேட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ அதுதான் கேபிட்டல். நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸ்னா என்ன? இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் கூட்ஸ், அசட், எக்ஸெட்ரா. Withdrawals from the business by the owner for the personal use of the owner. ஸோ ஏதாச்சும் ஒரு கூட்ஸோ அசட்ஸோ கேஷோ ஓனர் அவரோட பர்சனல் யூஸுக்காக
அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் drawings. It is the amount of cash or value of goods or assets withdrawn from the business. பிஸ்னஸ்லேருந்து அவங்க வித்ட்ரா பண்ணுவாங்க ஓனரோட பர்சனல் யூஸுக்காக. ஸோ அதுதான் drawings. ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ வவுச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வவுச்சர் மீன்ஸ் எனி ரிட்டன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் business transactions of a business transaction is called voucher. ஏதாவது ஒரு ரிட்டன் இல்லாட்டி ஒரு printed document in support of business transaction, அதுதான் voucher. எக்ஸாம்பிள் cash receipt, invoice, cash memos, bank pay-in slip etc. இப்போ நம்ம வந்து ஒரு invoice வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். செல்லர் வந்து பையருக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்க வர்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கடையிலேருந்து நம்ம பையர்ஸ்க்கு ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். எவ்வளோ வந்து ஒவ்வொரு ஐட்டமும் விலை, அதோட அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இன்வாய்ஸ். ஓகே, அதே மாதிரி பேங்க் பேயிங் ஸ்லிப்புன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் பேயிங் ஸ்லிப்னா என்ன, நம்ம அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது, அதில் வந்து கேஷ் எவ்வளோ இருக்குது, 100 rupees நோட்னா எவ்வளோ இருக்குது, 20 rupees நோட்டு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு, காயின்ஸ் இருந்துச்சுன்னா காயின்ஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து மணி வந்து டெபாசிட் பண்ணுவோம். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வவுச்சர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்னால் என்னென்னா இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை அ செல்லர் ஆஃப் கூட்ஸ் டு பி சென்ட் டு தி பையர். செல்லர் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா இன்வாய்ஸ் எக்ஸாம்பிள், த சேம் எக்ஸாம்பிள், செல்லர் வந்து பையருக்கு வந்து கொடுக்கறது தான் இன்வாய்ஸ். ரிலேட்டிங் டு சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து செல்லர் வந்து பையருக்கு அனுப்புகிறதா என்னென்னா இன்வாய்ஸ். அந்த இன்வாய்ஸில் என்னென்னா ப்ராடக்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணி அதோட அமௌண்ட் என்ன, விலை என்ன, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இட் ஷோஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் அ குவான்டிட்டி, ப்ரைஸ், வேல்யூ எக்ஸெட்ரா ஆஃப் த கூட்ஸ் அண்ட் எனி டிஸ்கவுண்ட்ஸ் கிவன். இப்போ வந்து நம்ம வந்து உடனே பே பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்போம், 10% டிஸ்கவுண்ட். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறது அதில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலி ஷோயிங் த நெட் அமௌண்ட் பேயபிள் பை த பையர். ஸோ நீங்கள் ஃபைனலாக டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இன்வாய்ஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் இன்வாய்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை த பையர் டு த செல்லர் இஸ் கால்ட் அஸ் அன் இன்வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்னென்ன இருக்குன்னா குவான்டிட்டி எவ்வளோ, அந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ, அதோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூ என்ன, இப்போ ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருந்தாங்களா அந்த டிஸ்கவுண்ட் கிளியராக மென்ஷன் பண்ணி நெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இன்வாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ். கூட்ஸ்னால் என்னென்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிகல்ஸ், திங்ஸ் ஆர் கமோடிட்டிஸ் இன் விச் அ பிஸ்னஸ் இஸ் டீலிங் வித். Example, furniture will be the goods for those who deal in furniture. அப்போ ஃபர்னிச்சர் வந்து இப்போ வந்து செல் பண்ணுறாங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து டீல் பண்ணுறாங்க. அப்போ என்ன கூட்ஸ் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்னிச்சர் அப்படிங்கிற கூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கூட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் தான் கூட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து purchases. What is purchases? Buying of goods with the intention of resale is called purchase. அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல். நம்ம திருப்பி சேல் பண்ணுறதுக்காக ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுதான் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, next one is purchase returns are returned outwards when goods bought are returned to the suppliers. நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை வந்து திருப்பியும் சப்ளையர்ஸ்க்கே ரிட்டர்ன் பண்ணால் இட் இஸ் நோன் அஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணோம், அதை திருப்பியும் நம்ம சப்ளையர்ஸ்க்கே ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் when goods sold are returned by the customer. நம்ம கஸ்டமர் வந்து சேல்ஸ் பண்ண கூட்ஸை ரிட்டர்ன் பை த கஸ்டமர், நமக்கு திருப்பி கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக். வாட் இஸ் ஸ்டாக் அப்படின்னா அன்சோல்டு கூட்ஸ் லைங் இன் தி பிஸ்னஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட் ஆர் known as ஸ்டாக். இப்போ வந்து நிறையா கூட்ஸ் வந்து நம்ம சேல் ஆகாமல் நம்ம குடோன்லேயே இருக்கும், சேல்ஸ் ஆகாமல். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்மக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்டாக். அன்சோல்டு கூட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். Next one is income. What is income? Income, it is the amount receivable. நமக்கு ஏதாச்சும் அமௌண்ட் வந்து கிடைக்க வேண்டி இருக்குன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி realized from sale of goods and earnings from interest, dividend, commission, etc. இப்போ ஒரு கூட்ஸ் வந்து சேல் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு வந்து மணி வர வேண்டி இருக்குன்னா அதை இன்கம்னு சொல்லலாம். ஆர் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், கமிஷன் எக்ஸெட்ரா. ஏதாச்சும் நமக்கு கமிஷன் வர வேண்டி இருக்குன்னா அது நமக்கு இன்கம் தான். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கொடுத்ததுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வர வேண்டி இருக்குன்னா அதுவும் நம்ம இன்கம் தான் சொல்லுவோம். ஓகே, கிளியர்? இப்போ salary received அப்படிங்கிறது ஒரு இன்கம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்ட்டு நம்ம பேங்க்கில் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னா அது ஒரு டைப் ஆஃப் இன்கம். ஸோ இன்கம் ரிசீவ்டு. ஓகே, next one is expense. It is the amount incurred in order to produce and sell the goods and services. So expense அப்படின்னா money that is spent for a particular purpose. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக நம்ம மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதை தான் எக்ஸ்பென்ஸ் சொல்கிறது. இப்போ ரெண்ட் பெய்டு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். நம்ம வந்து வீடு வந்து வாடகைக்கு இருக்கும், அப்போ நம்ம ரெண்ட் பே பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஸோ இட் இஸ் த மணி தட் இஸ் ஸ்பெண்ட் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். வாடகைக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அது இல்லாட்டி ஒரு டியூஷன் ஃபீ வந்து நம்ம டியூஷன் படிக்கிறதுக்காக டியூஷன் ஃபீ பே பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்பென்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சால்வன்சி. வாட் இஸ் சால்வன்சி? சால்வன்சி இஸ் தி கெப்பாபிலிட்டி ஆஃப் அ பர்சன் or an enterprise to pay the debts. அவங்கனால கடன் வந்து கொடுக்க முடியுமா? ஒரு என்டர்பிரைஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க இப்போ ஒரு லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோனை வந்து அவங்களுக்கு பே பண்ண முடியுமா, அதுக்கான எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் சால்வன்சி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சால்வன்சி. இன்சால்வன்சி இஸ் தி இன்கெப்பாபிலிட்டி ஆஃப் அ பர்சன் or an enterprise to pay the debts. அவங்களால கட்டவே முடியாது அப்படின்னு இருக்கிறது தான் இன்சால்வன்சி. இன்கேப்பபிலிட்டி, அவங்களால பே பண்ண முடியாது அந்த லோனை, இல்லாட்டி யாருக்காவது அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாமல் போகிறது. தே ஆர் இன்சால்வெண்ட். அதுதான் இன்சால்வன்சி. Okay, next one is asset. Any physical thing or right owned that has a monetary value is called asset. இப்போ plant, machinery, land, building இது எல்லாமே assets தான். அது வந்து ஒரு physical thing. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்கும், மணி வேல்யூ, தட் இஸ் மானிட்டரி வேல்யூ. ஒரு ஃபிசிக்கல் திங்காக இருக்கும். அ ரைட் ஓன் தட் ஹேஸ் அ மணி வேல்யூ. ஒரு லேண்டாக இருக்கட்டும், ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், ஒருத்தர் பேரில் தான் அந்த லேண்ட் இருக்கும், ஒருத்தர் பேரில் அந்த பில்டிங் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு மணி வேல்யூ இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் அசட். வாட் இஸ் liability? நெக்ஸ்ட் ஒன் இஸ் liability. Liability, it refers to the financial obligation of the business. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோன் எடுத்திருக்கோன்னா இட் இஸ் அ liability. நம்ம வந்து அந்த லோனை வந்து பே பண்ணணும். ஸோ அதை பே பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது வந்து liability அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட்கேஜ், ஏதாச்சும் அடமானம் வச்சுருக்காங்கன்னா அது ஒரு liability. நம்ம ஏதாவது அடமானம் வச்சு இப்போ மணி வாங்கியிருக்கோன்னா அடமான பத்திரம் வச்சு நம்ம வந்து மணி வாங்குகிறோம். ஸோ அந்த அமௌண்ட் திருப்பி கொடுக்கும்போது நம்ம அந்த மார்ட்கேஜ் வந்து நமக்கு எதை வச்சு நம்ம மார்ட்கேஜ் பண்ணியிருக்கோமோ அந்த அடமான பத்திரம் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு liabilityன்னு சொல்லலாம். the state of being responsible for something, எதுக்காவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறது தான் liability. இப்போ கடன் பட்டிருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து liability அப்படிங்கிறது. பர்சன் ஆர் அ கம்பெனி owes usually sum of money recorded on the liability side of the balance sheet. liabilities எல்லாத்தையுமே இப்போ லோன் அதெல்லாம் வந்து நம்ம எங்கே
ரெக்கார்ட் பண்ணுவோம்னா liability சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் பண்ணுவோம். ஸோ இட் ரிஃபர்ஸ் டு தி ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். கடன் பட்டிருக்கிறது, கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து லைபிளாக இருக்கும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மணியை கொடுக்கறது தான் என்னென்னா லைபிலிட்டி, கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க வந்து ஓஸ், அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட்டை வந்து கொடுக்க வேண்டி இருக்குன்னா அதுதான் நம்ம லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது டெட்டாஸ். What is debtors? A person who receives a benefit without giving money or money's worth immediately but liable to pay in future or in due course. அப்போ டெட்டார் அப்படிங்கிறது ஒரு பாரோவர் அப்படின்னு சொல்கிறோம். லோன் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நம்ம வந்து ஒரு லோன் வாங்குகிறோம், அவர் தான் டெட்டார், பாரோவர். ஸோ நம்ம கடன் வாங்குறவங்கள தான் டெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். Next one is creditor. A person who gives a benefit without receiving money or money's worth immediately but to claim in future. இப்போ creditor அப்படிங்கிறது என்னென்னா, creditor is a credit card company. ஒரு credit card company இருக்காருன்னா, credit card company இருக்குல்ல, அதை வந்து நம்ம creditor அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து நம்ம கிரெடிட்டுக்கு கடனுக்காக என்ன பண்ணுவாங்க, நம்ம அவங்கக்கிட்ட இருந்து மணி வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு கடைக்கு போனால், ஷாப்புக்கு போனால் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ தட் கிரெடிட்டார் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி தான் கிரெடிட்டார். அதாவது அவங்க வந்து நம்ம கிரெடிட் கொடுக்குறாங்க, அவங்கள தான் நம்ம கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ திங்க் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். பிளான்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் இட் refers to the gradual reduction in the value of fixed assets. 1 lakh usage and passage of time. 10% depreciation. அதோட வேல்யூ 10% depreciation. land and building 10 over வருஷம் அப்போ 1 lakh minus அதோட வேல்யூ வந்து depreciate. அப்போ அந்த இயருக்கு அதோட வேல்யூ வந்து கம்மியாச்சு. மிஷினரி அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா depreciation 10,000 குறைஞ்சிரும். ஸோ அந்த வேல்யூ தான் டெப்ரிஷியேட். அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேய்மான செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, next one is next heading is bad debts. What is bad debts? It is a loss to the business arising out of failure of a debtor to pay the dues. It is irrecoverable amount. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணவே முடியல, அவங்களால டியூஸ் வந்து கரெக்டாக கட்டவே முடியல பாரோவருக்கு. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ கடன் வாங்கினவங்களுக்கு கடனை வந்து அடைக்க முடியாத சூழ்நிலை. ஸோ அவங்க வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அது வரா கடன். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா வரா கடன். அது திரும்ப வரவே வராது அப்படிங்கிற நிலைமைக்கு வருமா வராதா, வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் பேட் டெப்ட்ஸ். irrecoverable debt அப்படின்னு சொல்கிறது தான் பேட் டெப்ட்ஸ். we cannot recover டெட், வரா கடன் அப்படிங்கிறத. இப்போ டெட்டார்னால அந்த டியூஸை வந்து பே பண்ண முடியாமல் போச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து இனி நமக்கு திருப்பி வராது. அதை தான் பேட் டெப்ட்ஸ்ன்னு சொல்கிறது. எல்லாருக்கும் இந்த அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீபாஸ் எஜுகேஷன் vlog. Thank you.